எல்லாருக்கும் வணக்கம். அண்டை மாநிலமான கேரளாவில் வரும் ஏப்ரல் 9, 2026 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது. பெறப்பட்ட வேட்புமனுக்கள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 1252 வேட்பாளர்கள் மொத்தமாக 2117 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இது கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விட அதிகமான மனுக்கள் என்பது சுவாரஸ்யமான தகவல். ஒரு சிலர் 2 தொகுதிகளில் மனு தாக்கல் செய்வதால் வேட்புமனுக்கள் எண்ணிக்கை உயரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேரள தேர்தல் களம் 2026 இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 33(7)(a) படி ஒருவர் நாடாளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலில் அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். 33(7)(b) படி அதிகபட்சமாக 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். ஒருவேளை 2லும் வெற்றி பெற்றால் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கேரள சட்டப்பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் புள்ளி விவரங்களின்படி இம்முறை கோழிக்கோட்டில் அதிகபட்சமாக 141 வேட்புமனுக்களும், வயநாட்டில் போட்டியிட மிக குறைந்தளவிலான வேட்புமனுக்களும் பெறப்பட்டுள்ளன என்பது கூடுதல் தகவல். 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தல் களத்தில் ஆளும் இடது ஜனநாயக முன்னணி (LDF), பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய ஜனநாயக முன்னணி (UDF) மற்றும் பாஜக தலைமையிலான NDA கூட்டணிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. முதலாவதாக ஆளும் இடது ஜனநாயக முன்னணியை எடுத்துக்கொள்வோம். ஹாட்ரிக் வெற்றியுடன் 3வது முறையாக கேரள சட்டப்பேரவையை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்புடன் களம் இறங்குகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட், கேரள காங்கிரஸ், தேசிய மதச்சார்பற்ற கூட்டணி, இந்திய சோஷலிஸ்ட் ஜனதா தளம், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு, கேரள காங்கிரஸ் பி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள இந்த கூட்டணி. இதில் பிரதானமாக LDF முன்வைப்பது மாநிலத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி KIIFB, கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் போர்ட் மூலம் கட்டப்பட்டுள்ள மேம்பாலங்கள், லைஃப் மிஷன் திட்டம் மூலம் கட்டப்பட்டுள்ள வீடுகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்லாது மாநிலத்தில் அண்மையில் அமலுக்கு வந்த வேலையில்லா மகளிர் திருநங்கைகளுக்கு ரூ.1000 உதவித்தொகை வழங்கும் ஸ்ரீ சுரக்ஷா திட்டத்தையும் மக்களிடம் எடுத்துச் சொல்கிறது. தங்கள் கூட்டணியின் ஹாட்ரிக் வெற்றிக்கு ஒரு உந்துவிசையாக அமையும் என்று அது கணிக்கிறது. இத்துடன் மாநிலத்தில் கல்வி வளர்ச்சி, சுகாதார மேம்பாடு ஆகியவற்றையும் பிரச்சார ஆயுதமாக கையில் எடுத்துள்ளது. கூடவே ஸ்டார்ட் அப்களை ஊக்குவிப்பதில் மாநில அரசின் பங்களிப்பையும் அக்கட்சி முன்னிலைப்படுத்துகிறது. இந்த கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் முகமாக பினராயி விஜயன் இருக்கிறார். இப்படியான சூழலில் தற்போது ஆளும் கட்சிக்கு எதிரான அலை இருப்பதாக அம்மாநில மூத்த அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். ஆன்டி இன்கம்பன்சி அலையால் வாக்குகள் பிரியும் என்றும் அதை அறுவடை செய்ய போவது யார் என்பது தேர்தல் முடிவில் தெரியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இன்னொரு மூத்த அரசியல் நோக்கரோ சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரம், மாநிலத்தின் பணவீக்க பிரச்சினை, கிறிஸ்தவர்கள் மற்றும் சாதி வாரியான அதிருப்திகள் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கணிக்கிறார். கள நிலவரம் இப்படி இருக்க, இந்தியாவில் பல மாநிலங்களிலும் தனது பிடியை இழந்துள்ள இடதுசாரிகளுக்கு கேரளாவை தக்க வைத்து கொள்வது மாநிலத்தை தாண்டி தேசிய அளவிலான அரசியலிலும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது.
அது மட்டுமல்லாது இந்த தேர்தலில் எல்டிஎஃப் அதிருப்தியாளர்களான சிபிஎம் மூத்த தலைவர் ஜி சுதாகரன் சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. எல்டிஎஃப் ஆதரவாளரான நீலாம்பூர் எம்எல்ஏ எம்.வி. அன்வர் யுடிஎஃப்-உடன் கைகோர்த்துள்ளது ஆகியன பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி கேரளாவில் வலுவான ஆளுங்கட்சி எதிர்ப்பு அலை இருப்பதாக நம்பும் இந்த கூட்டணி அதை அறுவடை செய்து 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் சட்டப்பேரவை பிரவேசம் செய்யும் முனைப்பில் உள்ளது. அதனால் ஆளுங்கட்சியின் குறைகளாக மக்கள் கருதுபவற்றை தொகுத்து அவற்றை மக்கள் முன்னால் கொண்டு சேர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. அதில் மிக முக்கியமானவையாக சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரம், மாநிலத்திலிருந்து படித்த மாணவர்கள் வேலை நிமித்தமாக அதிகப்படியாக வெளியேறுவது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. மாநில அரசு கடைபிடிக்கும் ஆளுநருடனான மோதல் விவகாரமும் யுடிஎஃப்-ஆல் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சுதீசன் அண்மையில் நடந்து முடிந்த இடைத்தேர்தல்களில் பெற்ற வெற்றி வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துள்ளது. அதேபோல் 2025 உட்கட்சி தேர்தலில் 6 மாநகராட்சிகளில் 3ஐ யுடிஎஃப் கைப்பற்றியது. ஒட்டுமொத்தமாக 1200 உள்ளாட்சி அமைப்புகளில் 648ஐ காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் வென்றது. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் கேரளா வெல்லும், யுடிஎஃப் வழிநடத்தும் என்பதை நாங்கள் இந்த வெற்றி புள்ளி விவரங்களின் அடிப்படையிலேயே தீர்மானித்து சொல்கிறோம் என்று கருத்து கூறினார். கேரள தேர்தலின் மும்முனை போட்டியில் 3வதாக இருப்பது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. கேரள உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியதையும் அது தனது சட்டப்பேரவை தேர்தலில் பெருமித அடையாளமாக உச்சரிக்க தொடங்கியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக பாஜக முன்கூட்டியே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது. காசர்கோடு மாவட்டத்தின் மஞ்சேஸ்வரம் தொகுதி அதில் முக்கியமானது. இங்குதான் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெறும் 89 வாக்குகளில் தோல்வியை தழுவியது. அதேபோல் தனக்கான ஆதரவு உள்ள பாலக்காடு, திருவனந்தபுரத்தின் நேமம் தொகுதிகளை பாஜக குறிவைப்பதாக களத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தொகுதிகளில் பாஜகவில் செல்வாக்கு மிக்க கே. சுரேந்திரன், ஷோபா சுரேந்திரன், வி. முரளிதரன், ராஜு சந்திரசேகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தாங்கள்தான் அந்த தொகுதியின் வேட்பாளர்கள் என்று முறைப்படி அறிவிப்பதற்கு முன்னதாகவே அங்கு பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தனர் என்பது நினைவு கூறத்தக்கது. கேரளாவில் ஆளும் எல்டிஎஃப், பிரதான எதிர்க்கட்சி யுடிஎஃப் என 2 கூட்டணிகள் மீதும் பாஜக முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு இரண்டுமே மதவாதத்தை ஊக்குவிக்கின்றன என்பதே. இது சட்டப்பேரவை தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, யுடிஎஃப் போல பாஜகவும் ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு அலையை அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்க்கும் சூழலில் கேரளாவை பொறுத்தவரை பாஜகவின் வாய்ப்பு இப்போதும் கூட சொற்பமே என்று அம்மாநில மூத்த அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். இப்போதைய சூழலில் பாஜகவிற்கு 0 முதல் 4 என்றளவிலேயே வாய்ப்புள்ளது என்றும், பாஜக ஸ்ட்ராங் ஹோல்டு என்று கருதும் 4 தொகுதிகளில் கூட எதிர்க்கட்சி களமிறக்கும் வேட்பாளர்களை பொறுத்து முடிவு மாறலாம் என்கின்றனர். அந்த வகையில் கேரள சட்டப்பேரவை களத்தில் 140 தொகுதிகளில் 15 தொகுதிகளில்தான் மும்முனை போட்டி என கூறலாம் என்று அவர்கள் கணிக்கின்றனர். கள நிலவரம் இவ்வாறாக இருக்க, கேரளாவில் ஆளும் எல்டிஎஃப் கூட்டணி ஹேட்ரிக் அடிக்கப் போகிறதா? யுடிஎஃப் சட்டப்பேரவைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னர் ரீஎன்ட்ரி தரப்போகிறதா?
பாஜக கணிசமான எம்எல்ஏக்களை அனுப்பப் போகிறதா என்பது மே 4, 2026 வாக்கு எண்ணிக்கை நாளில் மக்கள் தீர்ப்பாக நமக்கு தெரியும். 2021 கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் 99 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் 41 தொகுதிகளையும், பாஜக தலைமையிலான என்டிஏ வெற்றி என்று ஏதும் இல்லாவிட்டாலும் 12.41% வாக்குகள் பெற்றது என்பது நினைவு கூறத்தக்கது. கேரள தேர்தல் களம் 2026 இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.